இன்னைக்கு ஐயாவை எதிர்க்கிற அந்த கும்பலை பார்த்து நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன். டேய், நீங்க யாருடா? உங்களுக்கு என்னடா தகுதி இருக்கு ஐயாவை கேள்வி கேட்க? இன்னைக்கு கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு கார்ல வந்து இறங்குங்கிறீங்களே தம்பி அன்புமணி, அந்த கோட்டு சூட்டு யாரு கொடுத்தது? ஐயா பேரை சொல்லி பதவி வாங்கிறது, அப்புறம் ஐயாவையே தூக்கி எறியறது. இதுக்கு பேரு அரசியல் இல்ல தம்பி, இதுக்கு பேரு பச்சை துரோகம். இன்னைக்கு சில பேர் கிளம்பி இருக்காங்க, சின்னையா தான் இனிமே எல்லாம்னு. நான் அவங்க கிட்ட ஒன்னே ஒன்று கேட்குறேன். ஐயா கிராம கிராமமா கட்சியை வளர்த்தப்ப நீங்க எல்லாம் எங்க போனீங்க? நம்ம மாம்பழம் சின்னம் போனப்ப நீங்க என்ன பண்ணீங்க? நம்ம கட்சி அங்கீகார ரத்து ஆனப்ப நீங்க என்ன கிழிச்சீங்க? அவங்க எங்க ஐயாவுடைய சின்னையாவுடைய சகோதரி அக்கா, அதனால அவங்க ஒரு தம்பிய அக்கா அவங்க வீட்டில் குடும்பத்தில் அவங்க எப்படி ஒன்றாலும் ஒரு அன்பா பேசும்போது வாடா போடான்னு பேசுறதுலாம் உண்மை. இன்னைக்கு எங்கள் கட்சியினுடைய தலைவர் பொது அரங்கில் இதுபோன்று பேசுவதை ஸ்ரீகாந்தி அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இது பாட்டாளி மக்கள் கட்சி, பல தொண்டர்கள், பல நிர்வாகிகள், பல பொறுப்பாளர்களை கொண்டிருக்கக்கூடிய இயக்கம். ஏதோ உங்க வீட்டு குடும்ப பிரச்சனை மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசக்கூடாது. அவங்க மேல உட்காந்துக்கிறது, இன்னொரு மகனை விட்டு பேச வைக்கிறது, இன்னொரு மகனை முன்னாடி உட்கார வச்சுக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி என்ன எடுப்பார் கைப்பிள்ளையாது? நான் கேட்கிறேன், நீ எப்போ வந்த, நீ என்னைக்கு தலைவரானு கேட்கிறாங்க. நான் கேட்கிறேன் ஸ்ரீகாந்தி அவர்களை பார்த்து, நீங்க கட்சிக்கு எப்போ வந்தீங்க? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.